டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி நான் இந்த ஒரு கிளிப் போடுறேன். இது பார்த்திங்க அப்படின்னா, நான் ஜாயின் பண்ணி ஒரு 48 நாளில் என்னோடய ஐடியில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நான் போட்டிருக்க அந்த ஒரு சாம் ப்ராஜெக்ட் அந்த ஐடிஸில் இது ஒரு ஐடி. இப்போ இந்த ஐடியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா, டோட்டலாக வருமானம்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 1882. அதாவது 1882 அப்படின்னா 1882 ப்ளஸ் வந்து ஒரு 350 டோட்டலாக $2232 இன்ட்டு ஒரு 90 போட்டோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 2 லட்சம் ரூபாய் வருது. இப்போ ஒரு 48 நாளில் 2 லட்சம் ரூபாய் வருமானங்கிறது சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% சாத்தியம். இப்போ எப்படி இது சாத்தியமானது? இன்றைக்கி ஒரு 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி ஒரு மாதத்தில் ஒரே நாளில் 2 லட்ச ரூபா கூட சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு உண்டான முதலீடு எவ்வளோ முதலீடு போட்டால் 2 லட்சம் சம்பாதிக்க முடியுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஐஃபை ஸ்பேஸை பொறுத்தவரை ஜஸ்ட்டு ஒரு $50 ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு மாதத்தில் அப்படிங்கும்போது இது எங்கேயுமே கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சாத்தியமானது? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்வைட் டொனேஷன் சொல்லிட்டு $350 வந்திருக்கு. பட்டு ஒரு ரப்பர் நம்ம ரெஃபர் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வருமானம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20% $10. பட் இது வரைக்கும் நான் டைரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மெம்பர் நான் என்னோடய இந்த ஐடியில் டைரெக்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 11 பேருக்கு $10னா $110 தான் வரணும். ஆனால் 350 வந்தது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ரீஎன்ட்ரின்னு காட்டுது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம டைரெக்டாக ரெஃபரல் பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க ரீஎன்ட்ரி ஆகும்போது அவங்க இந்த சிஸ்டத்தில் நம்ம மூலிமா உள்ளே வரும்போது எப்படி அந்த $10 நமக்கு கிடைச்சதோ அதே மாதிரி அவங்க ஆகக்கூடிய ஒவ்வொரு ரீஎன்ட்ரியிலேருந்தும் நமக்கு திரும்ப அந்த $10 வருது. அப்போ டைரெக்டாக நம்ம ரெஃபர் பண்ணோம்னா வருமானம் இருக்குது, அது நம்ம உழைப்புக்கு உண்டான வருமானம். ஆனால் நம்ம ரெஃபர் பண்ண நபர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட சப்போர்ட்டில் ரீஎன்ட்ரி ஆகும்போது திரும்ப அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வருமானம் தான் இந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்வைட் டொனேஷனுடைய டெப்த் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு முறை உள்ளே வராரு $10 கிடைக்கிது, அவருக்கு 15 ஐடி ரீபர்த் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா திருப்பி 15 முறை $10 வருது. அந்த 15க்கு கீழே 15 ஆகும்போது பார்த்தீங்கன்னா 225. இப்போ 225 இன்ட்டு $10 அடுத்து 3375 3375 இன்ட்டு $10 இது அன்லிமிட்டட் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நபரை உள்ளே கொண்டு வரதுனால ஒரு முறை மட்டும் வருமானம் கிடையாது, அவரோட ஒவ்வொரு ரீஎன்ட்ரிலையும் வருமானம் இருக்குது. இப்போ அந்த வகையில் நம்ம டைரெக்ட் ரெஃபரல் பண்ணோம்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தால் ஒர்க் பண்ணலனாலும் வருமானம் வருது, ஆனால் அதுக்குண்டான டைம் எவ்வளோ எடுக்கும், அது எப்படி வருதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த கிளிப்பில் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு நபரை ரெஃபரல் பண்ணுறது மூலயமா உடனடி வருமானம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் மூலயமா ரீஎன்ட்ரிக்கு மூலயமா திரும்ப வருமானம் இருக்குங்கிற ஒரு தகவலோட இன்றைய கிளிப்பு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு டாபிக் நான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமோ கொடுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.